2G மாதிரி டாஸ்மாக் ஊழலும் ஒரு பெரிய ஊழலாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? 1-1 வந்து ஸ்டாலினை தோற்கடிக்காத வர ஸ்டாலின் மீது பொறாமையும் காழ்ப்புணர்ச்சியும் வன்மமும் ஐயோ ஐயோன்னு தீயில மிதிச்ச மாதிரி அலறிட்டு கொடுக்குறவங்க இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. இந்த இடி ரைடு சலசலப்பெல்லாம் எந்த பிரயோஜனமும் இல்லையா சார்? எந்த பிரயோஜனமும் இல்லை. இப்போ விஜயுமே வந்து பாஜக அனுப்பிய ஆள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க சார். அது எப்படி சார் பார்க்குறீங்க? சார், நான் மனச்சாட்சிப்படி சொல்லக்கூடியவன். விஜய் பற்றி நான் சொல்றதெல்லாம் உண்மைங்கிறது விஜய்க்கே தெரியும். விஜய் ப்ரோ, நீங்க பாஜக அனுப்பிச்ச ஆள் இல்ல ப்ரோ. உங்க படம் ஓடுறதுக்கு சில விஷயங்களை ஜிமிக்ஸ் பண்ண நினைக்கிறீங்க. அரசியல்ல உங்களுக்கு ஏதாவது கிடைக்காதான்னு நினைக்கிறீங்க. தப்பு இல்ல. ஒருத்தர் பாஜக எதிர்ப்புல தான் விஜய் இருக்கிறாரு. ஜோசப் விஜயும் ஜான் ஆரோக்கியசாமி அதுல தான் தெளிவா இருக்கிறாங்க. பட் ஆதவ அர்ஜுனா ரெட்டிகார் வந்து சபரிசன் எதிர்ப்பு, உதயநிதி ஸ்டாலின் எதிர்ப்புல பாஜக இன்க்ளூசிவ் அலையன்ஸுக்குள்ளே போலாங்கிற எண்ணத்தில் அவர் இருக்கார். பர்சனல் மோட்டிவுக்காக கட்சியை பயன்படுத்துறாரா சார்? கண்டிப்பா. அப்ப நம்மளும் இது கூட நின்னோம்னா திமுகவுக்கு இந்த அணி ஃபைட் கொடுக்கும். சபரிசனுக்கு அதிகாரத்தை காலி பண்ணணும். ஆனா கொள்கை எதிரின்னு டிக்ளேர் பண்ணிட்டாங்க சார் பாஜக. சிடிஆர் நிர்மல்குமார் வந்து சொல்லிட்டாரு கொள்கை எதிரியுடன். அந்த இடம் தான் ஜான் ஆரோக்கியசாமிக்கு கருத்து வலுப்படுது. அதை ஒரு அர்ச்சனா ரெட்டி ஹோல்டு இல்லாம போறாரு. அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் தம்பி. இப்போ தமிழக வெற்றி கழகம் என்ன மாதிரியான ஸ்டேட்டஸ்ல போயிட்டு இருக்காங்க? அவங்களுடைய அரசியல் வேலை திட்டம் என்னவா சார் இருக்கு? தமிழக வெற்றி கழகம் பாஜக எதிர்ப்புல ரொம்ப உறுதியா இருக்கிறாங்க. அது ஜோசப் விஜயும் ஜான் ஆரோக்கியசாமியும் ரொம்ப முக்கியமான காரணங்கள். ஒருத்தர் இந்த மாதிரி நெகட்டிவ் பொலிட்டிக்ஸ்ல தான் அழிஞ்சு போவாங்க. 24 அவங்க கேண்டிடேட் போட்டிருப்பாங்கன்னா, கஷ்டப்பட்டு கேண்டிடேட் போட்டிருப்பாங்கன்னா ஒரு குறிப்பிடத்தட்ட வாக்கு சதவீதம் கிடைச்சிருக்கும். இன்னைக்கு அவங்க பலம் நிரூபிக்கப்பட்ட ஒரு ஆட்டு எடப்பாடி அவங்கள உதாசீனப்படுத்தியிருக்க மாட்டார். அவங்க பெரிய மேட்டர் இல்லை, பாஜக தான் மேட்டர்னு எடப்பாடி முடிவெடுத்துட்டாரு. 18% கிறிஸ்தவ முஸ்லீம் எதிர்ப்பு வாக்கு, 2001 கலைஞர் தோக்க காரணமான, 2006 ஜெயலலிதா தோக்க காரணமான, 2021 எடப்பாடி தோக்கிறது காரணமான கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்குகள் எதிர்ப்பையும் பொருட்படுத்தாம இன்னும் பல பாஜக எதிர்ப்பு, சீமான் சொல்றாருல ஜிஎஸ்டியிலேருந்து அது இதுன்னு 1000 விஷயங்கள், இது எல்லாமே அவங்களே சொன்னது தான். அதிமுக முன்னணி தலைவர்களே சொன்ன விஷயம்தான். இது எதையும் பொருட்படுத்தாம பலம் நிரூபித்த பாஜக பலம் நிரூபிக்காத அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு விஜயோட மேலுன்னு அவர் பாஜகவோட கூட்டணி வச்சுட்டார். எங்க போனாலும் இளைஞர் திரள் விஜய் பார்க்க வந்துட்டே இருக்கா சார்? கண்டிப்பா இளைஞர் திரள் வரத்தான் செய்யும். சரத்குமாருக்கும் ராதிகாவுக்கும் திருமங்கலத்தில் வராத கூட்டமா நானே சொன்னேன். திருமங்கலத்தில் கண்டஸ்ட் பண்ணுறது சைரேட் சாப்பிட மாதிரின்னு சொன்னேன். கடைசியில் இந்துத்துவாங்கிற ஒரு கொள்கையை சொன்ன மதுசூதன பெருமாள்னு ஐயா தாலிங் நாடார் கூட இருந்த ஒரு இந்துத்துவவாதி வந்து 1000 ஓட்டு எடுத்தாப்புல. சரத்குமார் கேண்டிடேட் சில 100 வாக்குகள் தான் எடுத்தாப்புல. இப்போ விஜயுமே வந்து பாஜக அனுப்பிய ஆள் தான் அப்படின்னு சொல்றாங்க சார். அது எப்படி சார் பாக்குறீங்க? சார், நான் மனச்சாட்சிப்படி சொல்லக்கூடியவன். விஜய் பற்றி நான் சொல்றதெல்லாம் உண்மைங்கிறது விஜய்க்கே தெரியும். விஜய் ப்ரோ, நீங்க பாஜக அனுப்பிச்ச ஆள் இல்லை ப்ரோ. நீங்க உங்க படம் ஓடுறதுக்கு சில விஷயங்களை ஜிமிக்ஸ் பண்ண நினைக்கிறீங்க. அரசியல்ல உங்களுக்கு ஏதாவது கிடைக்காதான்னு நினைக்கிறீங்க. தப்பு இல்லை. ஒருத்தர் பாஜக எதிர்ப்புல தான் விஜய் இருக்கிறாரு. அதனால தான் சிஏ எதிர்ப்புங்கிறத 2024 சொன்னாரு. ஜான் ஆரோக்கியசாமி வந்து கேண்டிடேட் போட்டா அது பிஜேபி 1-2 சீட்ல ஜெயித்துறங்க கேண்டிடேட்டு போடல. இப்பவும் பக்போர்டு இதுல அவங்க தெளிவா இருக்கிறாங்க. இன்னைக்குள்ள அறிக்கையில கூட ஸ்டாலின் திமுக ஸ்டாலின் பாஜக ரகசிய கூட்டு, அதிமுக பாஜக வெளிப்படையான கூட்டுங்கிற ஒரு கருத்தை சொல்றாங்கன்னா அவங்க பாஜக எதிர்ப்பு தான். அந்த இயல்பே அவங்க மத ரீதியாட்டு உள்ள ஜோசப் விஜயும் ஜான் ஆரோக்கியசாமி அதுல தான் தெளிவா இருக்கிறாங்க. பட் ஆதவ அர்ஜுனா ரெட்டிகார் வந்து அவர் வந்து சபரிசன் எதிர்ப்பு, உதயநிதி ஸ்டாலின் எதிர்ப்புல பாஜக இன்க்ளூசிவ் அலையன்ஸுக்குள்ளே போலாங்கிற எண்ணத்தில் அவர் இருக்கார். பர்சனல் மோட்டிவுக்காக கட்சியை பயன்படுத்துறாரா சார்? கண்டிப்பா. ஜான் ஆரோக்கியசாமி கருத்து எனக்கு தெரியும். ஜான் ஆரோக்கியசாமி எந்த அளவு ஒரு பைபிள் சென்ட்ரிக்கு, எந்த அளவுக்கு அந்த மத உணர்வுல ஜான் ஆரோக்கியசாமியை முழுமையா விஜய் நம்புவார்னு எனக்கு தெரியும். அதுல ஜான் ஆரோக்கியசாமி என்ன சொல்றாருன்னா, கொள்கை எதிரின்னு ஒருத்தரை சொல்லிட்டு பலம் நிரூபிக்காத நம்ம வந்து அது கூட போனா நம்ம சுத்தமா அவுட் ஆயிடும், சினிமாவும் அவுட் ஆயிடுவோம், நம்ம காலி ஆயிடும், நமக்கு எந்த தொகுதியிலும் நமக்கு ஓட்டு வராது, எதுவும் வராது, நம்ம சுத்தமாயிடுவோம். நம்ம வந்து சிஏ எதிர்ப்பாளர், தென் வக்போர்டு இதில் பாஜக எதிர்ப்பாளர், இதெல்லாம் முத்திரை குத்தியாகப்பட்டது. நமக்கு ஜிஎஸ்டி எதிர்ப்பு தான், பாஜக எதிர்ப்பில் தான் தமிழிசையும் ஹெச்ராஜும் சரியாக ஹேண்டில் பண்ணால்தான் பட மார்க்கெட்டே வந்து உயர்ந்தது. அப்போ நம்ம பட உலகமும் பாதிக்கப்பட்டுறோம், அரசியலும் பாதிக்கப்பட்டுறோம். அந்த கூட்டணியில் ஜெயிக்கக்கூடிய எங்கேயும் பொருந்தா கூட்டணி ஆயிரும், எளிதவள நட்பாயிரும், நம்ம சுத்தமாக சிவாஜி மாதிரி காலி ஆகிடுவாங்கிறது தான். பிஜேபி கூட வரக்கூடாதுங்கிறதுல ஜான் ஆரோக்கியசாமி தெளிவாக இருக்கிறாரு. இவர் ஆதவ அர்ஜுனா என்ன நினைக்கிறாருன்னா, அதிமுக பாஜக அணி வந்து 19 + 11 30% வாக்கு பலம் கொண்ட அணி, கெமிஸ்ட்ரி 2வது. இந்த அணி கூட இன்னும் கட்சிகள் வரலாம்.
அப்போ நம்மளும் இது கூட நின்னோம்னா திமுகவுக்கு இந்த அணி ஃபைட் கொடுக்கும். சபரீசனுக்கு அதிகாரத்தை காலி பண்ணணும். ஆனால் கொள்கை எதிரின்னு டிக்ளேர் பண்ணிட்டாங்களே சார் பாஜக. சிடிஆர் நிர்மல்குமார் வந்து சொல்லிட்டாரு கொள்கை எதிரியுடன் கூட்டம். அந்த இடம் தான் ஜான ஆரோக்கியசாமிக்கு கருத்து வலுப்படுது. அதை ஒரு ரச்சனா ரெட்டி ஹோல்டு இல்லாமல் போறாரு. இப்போ அன்புராஜ் உள்ள வராரு சார், அவரு ஏதாவது மாற்றத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கா சார்? அன்புராஜை பற்றி எனக்கு எதுன்னு தெரியல தம்பி. தெரியாமல் நம்ம பெருசாக பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை தம்பி. ரிசைன் லெட்டர் மட்டும் தான் கொடுத்துருக்காரு, ஆனால் இந்த பதவியெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, அதனால கேட்குறேன். தெரியல எனக்கு அன்புராஜை பற்றி தெரியல. தெரியாமல் சொல்ல. ஜான ஆரோக்கியசாமி மதவெறியர்னு தெரியும். அதனால தான் ஒரு மதவெறியில தான் 2000 பற்றாளராக இருக்கலாங்களா சார்? 24 கட்சி ஆரம்பிச்சுட்டு ஒரு லெட்டர் பேடா இருப்பாரா? கட்சி ஆரம்பிச்சுட்டு ஒரு லெட்டர் பேடா இருப்பாரா? கப்பம் கமலாசனுக்குள்ள தகுதி திறமை கட்ஸு ஆள் பலம் உங்களுக்கு இல்லைன்னு ஒத்துட்டு போங்க. ஒன்று மத வெறியில கேண்டிடேட் போடாமல் இருக்கணும், அல்லது உங்களுக்கு கேண்டிடேட் கமலஹாசனுக்கு இருந்த மாதிரி இல்லாமல் இருக்கணும். இப்போ தேமுதிக என்ன ஸ்டாண்ட் சார் எடுக்கிறாங்க? அவங்க கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் டிவிகேவுடன் கூட்டணி அப்படின்னும் பேச்சு ஏற்படுது. ஆனால் விஜய் பிரபாகரன் சொல்லிடுறாரு, எனக்கு ஜூனியர் வந்து விஜய் அரசியல்ல அப்படின்னு சொல்லிட்டாரு. பலம் நிரூபிக்காத விஜய் தலைமையிலாம் கூட்டணி வராதுங்க. மாநாடு முடிஞ்ச பிறகும் பலம் நிரூபிச்ச 1% வாக்கு பலம் கொண்டவர் கூட விஜய் 2026 பலம் நிரூபிக்கலாம்ல சார்? நிரூபிச்ச பிறகு கூட்டணி வருவாங்க. அதான் 24 நிரூபிச்சிருப்பாருன்னா இன்னைக்கு கூட்டணிக்கு ஆள் வந்திருப்பாங்க. அதைத்தான் நான் சகாதேவ் மாதிரி சொன்னேன். நீங்க மதவெறியில அதை இது பண்ணல, அல்லது உங்களுக்கு இயலாமை கழிவு இல்லை, கமலஹாசனுக்கு வக்கு இல்லை, வகை இல்லை, தெம்பு இல்லை, திராணி இல்லை, அல்லது மதவெறி ஏதாவது உள்ள நீங்க வரல நின்று இருந்தா இன்னைக்கு அந்த ஓட்டுக்கு தக்கன அது நல்ல ஓட்டுன்னு சொன்னா உங்களை தேடி ஆள் வருவான். சுமாரான ஓட்டுன்னா நீங்க சபார்டினேட்டா கூட நல்ல சீட்ல போகலாம். இப்ப ரெண்டும் கட்டானா எதுவும் இல்லாம சும்மா வரும் பத்திரிகையில வச்சு 4 பேரை வச்சு பார்த்து சந்தோஷப்பட்டுவிட வேண்டியதான். ரியல் பொலிட்டிக்ஸ்னு வரும்போது நீங்க ரொம்ப மோசப்படுவீங்க. ஏன் எடப்பாடியே பிஜேபி மேல பலன் நிரூபிக்காத அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு விஜய் வேலைக்காகாதுன்னு முடிவு பண்ணி பிஜேபி பக்கம் போயிட்டாப் இல்லையா? 1% வாக்கு பலம் கூட ஒரு கட்சி கூட உங்ககிட்ட அன்னைக்கு ஓப்பனா வரலையே. அப்ப நான் சொன்னதுதானே கரெக்ட். ஜான ஆரோக்கியசாமி மதவெறியில பண்ணது தவறு இல்லை. சீமான் அவர்களுடைய ஏன் சார் மீண்டும் வந்து தனித்து போட்டி அப்படின்னு சொல்லிட்டாரு. எல்லாருமே வந்து ஏதாவது ஒரு கூட்டணி போயிட்டு ஒரு டஃப்பான ஃபைட்டாக கொடுப்பாரு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஏன் மீண்டும் தனித்து போட்டின்னு அறிவிச்சு? நான் என்ன சொன்னேன் தம்பி? நீங்கள் தனித்து நின்னாதான் அவருக்கு ஸ்ட்ராங் ஹோல்டு, அதுதான் அவருடைய பலமேன்னு சொன்னீங்க. உண்மை. ஏன் சீமான் என்ன நினைக்கிறாரோ அதை நான் சொல்லியிருக்கிறேன். அல்லது என் கருத்தும் சீமானுக்கு கருத்தும் கோயின்சைட் ஆயிருக்குது. மற்றவங்க சொன்னதெல்லாம் தவறுன்னு ஆயிட்டு. யோசித்து பாருங்க. விக்கிரவாண்டி தேர்தல் அப்போ வந்து அதிமுக 36% ஓட்டு நிற்கல. சீமான் வந்து அப்பாவின் சர்வாதிகாரத்துக்கு எதிராட்டு சபாநாயகர் சர்வாதிக்கு எதிராக நடத்தின போராட்டத்துக்கு ராவணனையும் இடும்பாவனம் கார்த்தியும் அனுப்பி ஆதரவு கொடுத்தாங்க. அது பெருசாக பேசப்பட்டது. அப்போ அதிமுக வாக்கெல்லாம் சீமானுக்கு வரும்னு கருதப்பட்டது. நான் தேர்தலுக்கு முன்னமே சொன்னேன், அங்கே போலரைசேஷன் தான் நடக்கும், 1 இயர் பரையர் போலரைசேஷன் தான் நடக்கும், சீமானுக்கெல்லாம் அந்த ஓட்டு வராதுங்கிறத நான் சொன்னேன். கடைசியாக என்னாச்சு? 36% வாக்கில் 1% ஓட்டு தான் சீமானுக்கு வந்தது. அப்போ எடப்பாடி ஓட்டர் ட்ரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இல்லாதவர், அவர் கண்ட்ரோலில் ஓட்டு இல்லை. அப்போ எடப்பாடி நம்பி போச்சுன்னா சீமான் வந்து எல்லா தொகுதியிலுமே வந்து அடிபட்டு தோக்க வேண்டிய சூழ்நிலை தானே வரும். அப்புறம் அரசியலும் அதோட முடிஞ்சு போகுமே. இப்போ நீங்கள் 8ங்கிறது 17 ஒரு வாரம் நான் கணக்கு போடுறேன். 17 வந்தால் 31 அவர் சிஎம் ஆகுதுக்குள்ள ஒரு வாய்ப்பும் வரலாம் இல்லையா? அப்போ 5 வருஷம் கழிச்சு சிஎம் ஆகுதுக்கு இன்னைக்கு 8-17 ஆக்கக்கூடிய ஒரு வீகத்தில் அவர் போறாரு. 8-17 ஆக்கும் போது சில இடங்களில் சீட்டு கன்வெர்ட் ஆகலாம். பட் 8-17 ஆகுதுக்குள்ள சூழ்நிலை என்னன்னா விக்கிரவாண்டிலையும் ஈரோடு கிழக்குலையும் களத்தை விட்டு எடப்பாடி ஓடினது. அப்போ நான் வன்னியர்களெல்லாம் சீமான் தாயா சுத்த வீரன், இவர் வன்னியகுல சத்திரியர் வீர வன்னியர் டாக்டர் ராமதாஸுக்கு பயந்து களத்தை விட்டே போயிட்டாரியா எடப்பாடி, சீமான் நின்னாயான்னு சீமானை பாராட்டுறாங்க. அடுத்து அண்ணாமலை பாஜகவில் உள்ள உள் மோதல், நயனாறு, தமிழிசை, வானதி சீனிவாசன், இன்னும் ஒரு மதுரை ப்ரொஃபசர் சீனிவாசன், சிபி ராதாகிருஷ்ணன், இவங்கெல்லாம் வந்து நண்டுகள் மாதிரி ஒருத்தர் வளர்றதை இன்னொருத்தர் இது பண்ண மாட்டாங்க. ஏதோ இங்கே சீட் கன்வெர்ட் ஆகலானோ 4 பதவி வரும், அது நம்ம பிடிக்கணுங்கிறதுக்காக அண்ணாமலையை காலி பண்ணதுக்காக அண்ணாமலை அங்கே நிற்கல. எப்படி ஆர்கே நகரில் தமிழிசையை இலகணேசன்ஜி ராஜா முதற்கொண்டு காலி பண்ணதுக்கு நின்னாங்களோ அதே மாதிரி அண்ணாமலையை காலி பண்ணதுக்கு நின்னாங்க. என்ன ஆகிப்போச்சு? திராவிட கட்சிகளுக்கு மாற்று தமிழ் தேசியம்தான். இந்துத்துவா வந்து திராவிட கட்சிக்கு கீழே போயிட்டு அந்த 18% வாக்குல பெருமளவு சீமானுக்கு வருங்கிற ஒரு சூழல் இப்போ வருது. இன்னைக்கு தினமணி கட்டுரையே வந்து அந்த அருமையா தினமணி வைத்தியநாதன் அவர் ஆசிரியர் கொண்ட கட்டுரையில் ஒரு நியாயமான கட்டுரையை தரவுகளோட தெளிவா ஒரு நண்பர் எழுதியிருக்கிறாரு. ஸோ இந்த தனித்து போட்டிங்கிற புள்ளி தான் தன்னோட வளர்ச்சிக்கு பலம். ஜம்பிங்கில் தான் போயிட்டு இருக்கிறாரு.
மக்களவை தேர்தலில் 8 எடுத்திருக்கிறாரு. அப்போ சட்டமன்றத்தில் 17ங்கிறது தாராளமாக வருங்கிறத அவர் நம்புறாரு. அதே வேளையில் எடப்பாடி கூட போனால் ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி, சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி உள்ள எடப்பாடி கூட போனால் எல்லா சீட்டும் தோற்று போகும். எடப்பாடி ஆளாக்கிக்கிட்டு இருக்க ஓட்டையும் எடப்பாடி கிட்ட புரட்சி தமிழர் விட்டுக்கிட்டு ஏமாளியா போறதுக்கு என்ன சீமான் விவரம் இல்லாதவரா? அதிகாரத்தில் பங்கெடுக்கலாம் சார், வெறுமனே ஓட்டு எங்க தோத்தே போகும்னு சொல்றேன். அப்புறம் எப்படி அதிகாரத்தில் பங்கெடுக்கிறதுக்கு? பூட்ட கேஸ் ஆயிரும், எடப்பாடி வேஸ்ட், சீட்டே ஜெயிக்காதுங்கிற, அப்புறம் எப்படி அதிகாரத்தில் பங்கெடுக்க முடியும்? இல்ல தனித்து நின்னா எந்த பிரயோஜனமே எங்க இருக்காது. தனிச்சு நின்னா வளர்றாருங்க. எடப்பாடி கூட போனா தோத்து அதோட வேஸ்ட் ஆயிடுவாருங்க. ராமதாசும் அதைத்தானுங்க நினைக்கிறாரு, தேமுதிக அதைத்தானுங்க நினைக்கிறாரு. இங்க முடிவெடுக்கக்கூடியவங்க எடப்பாடிக்கு ஈர்ப்பு சக்தி இல்ல, ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இல்ல, சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி இல்லைங்கன்னு ரவீந்திர துரைசாமியோட ஆதாரத்தின் மையமா போறாங்கங்க. நீங்க சும்மா கிளிப்புள்ள மாதிரி அதிகாரத்தில் வராண்டானா எடப்பாடி போனா எல்லாம் தோத்தே போகுமே. எங்க ஈர்ப்பு சக்தி இல்லாத எடப்பாடி, ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டியில் எடப்பாடி கூட போனா எல்லாமே காலி ஆயிடுமா? அப்புறம் நிக்க கூட முடியாத, அதோட கதை முடிஞ்சு போகுமே. அதுதானங்க விக்கிரவாண்டி காட்டி இருக்குது. அப்புறம் சார் பாஜக அவங்க கூட கூட்டணி வைக்கிறாங்க, அதிமுக கூட. பாஜக கூட்டணி வைக்கிறாங்கன்னா அது 20% ஓட்டு நமக்கு தெரிஞ்சது அவங்களுக்கும் தெரியும்ல சார். கண்டிப்பா 20% நீங்க சொல்லியிருப்பீங்கல்ல, 20% ஓட்டு உள்ள வருது. அன்னைக்கு 20 சீட்டுல 4 சீட்டு ஜெயித்தாங்க. ஸோ அந்த இது வந்து இவரை ஆன்டி பிஜேபி டைல்யூட் ஆகி 20% உள்ள போடுறது 29ல் பயன்படும் நினைப்பாங்க. இப்போ ஒரு சில சீட்டுகள் வந்தாலும் போதும், 29ல் அது பயன்படுன்னு அவங்க நினைப்பாங்க. ஏன்னா ராமதாஸ் கூட்டணி ஒத்துக்கல. சரி, சீமான் வந்து மலையாளி எம்ஜிஆர் சாராயவர்களை கல்வி தந்தை ஆக்கினார். முல்லை பெரியார மலையாளி இதில் கோட்டை விட்டுட்டாரு. ஜெயலலிதா வீரப்பன் கொள்ளக்காரனா ஜெயலலிதாவுக்கு என்ன பேரு? ஜெயலலிதா இன்ஸ்டிடியூஷனல் கரப்ஷன் பண்ணாரு. ஜெயலலிதாவை கலைஞருக்கும் புரட்சி தலைவருக்கு இடையில படுக்க போட்டிருக்கு. இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு அதிமுக ஓட்டு வரும்னு சீமான் போவார் நீங்க நினைக்கிறீங்களா? அதான் சார், சீமானுக்கு தெரிந்தது, ரவீந்திரன் துரைசாமிக்கு தெரிந்தது, அமித்ஷாக்கு தெரியலையான்னு கேட்கிறேன் சார். அமித்ஷா இந்த 20% வாக்கு உள்ள வருது, அது அவருக்கு லாபம். அது 29ல் லாபத்தை கொடுக்கும். ஏற்கனவே 20 சீட்டுக்கு 4 சீட்டு ஜெயித்திருக்காங்க. எத்தனை சதவீதம்? 4ன்னா 20% சீட்டு ஜெயித்திருக்காங்க. காந்தி அண்ணன், நயனார் நாயந்திரன், நயனாருக்கு தனிப்பட்ட செல்வாக்கு இருக்குது. அப்புறம் தேவேந்திர குல வேளாளர் பேர் மாற்றமும் அதை ஹெல்ப் பண்ணிச்சு. அது பிறகு வானதி, இவங்க சரஸ்வதி, வானதி சரஸ்வதி ஜெயித்ததில் பாஜக அதிமுக பங்களிப்பு அதிகம். அப்போ ரெட்டை தலைமை இருந்தது. நான் விளையாட கொன்ற ஓட்டையும் ஓபிஎஸ் பங்களிச்சாரு. அது மட்டும் இல்லை, இங்கே திருநெல்வேலியிலையும் மரவர் மத்தியிலையும் ஓபிஎஸ்க்கு சிஎம்மா இருந்தவர் ரெட்டை தலைமையில் ஒருத்தருங்கிறதுல நயனாருக்கு அந்த மரவர் ஓட்டு அதிக அளவில் வர்றதுக்கு ஓபிஎஸ்க்கு பங்களிப்பு இருந்தது. ஸோ பாஜக இன்னைக்கு நினைக்கிறாங்கன்னா 20% ஓட்டு எடுத்தவர் அவரு நம்ம கூட வராரு, நாளைக்கு மோடி பிரதமரான்னு சொல்லுவார். சீமான் இந்த இதில் அசம்பிளியில் ஒரு சீட்டும் வராமல் காலி ஆயிட்டாருன்னு வைங்க, ராமதாஸ் காலியானது மாதிரி. அதுக்கப்புறம் சீமானுக்கு நிலைமை என்ன? சீமான் எப்படி போவார்? விக்கிரவாண்டிய கண்ணெதிர பார்த்தவர் எப்படி போவார்? அவர் தெளிவாக போயிட்டு இருக்காரு, பிரின்சிபல்டாக போயிட்டு இருக்கிறாரு. இங்கே பொறுத்த அதிகாரம் வந்துருங்கிறதெல்லாம் சும்மா சப்ப காரணம், ஆதாரமற்றது. விக்கிரவாண்டி களமே ராமதாஸையை வந்து எடப்பாடி வேலைக்கு ஆகாதுன்னு ராமதாஸையே முடிவெடுக்க வச்சுட்டு, விக்கிரவாண்டிலேயே 23% ரெட்டேல வாக்கு உதயசூரியனுக்கு போயிட்டு, அதனால தானே ராமதாஸ் வந்து தனிச்சு நின்று 4 ஜெயித்தோம், கூட்டணியில் 5 வந்ததுன்னு. இப்போ ஓபிஎஸ் போன பிறகு அந்த 5 கூட எடப்பாடி வச்சு வராதுன்னு ராமதாஸ் இருக்கிறார். நீங்க ஏசி ரூம்ல மெட்ராஸ்ல இருந்துகிட்டு 4 பேர் உங்க விருப்பத்தை எழுதுறதெல்லாம் அரசியல் இல்லைங்க. முடிவு எடுக்கிறவன் என்ன பார்க்கறாங்கிறதா அரசியல். முடிவு எடுக்கிறவன் விக்கிரவாண்டியை பார்க்கறான். விக்கிரவாண்டியை பார்த்து எடப்பாடி தேர மாட்டாருன்னு அவன் போறான். நீங்க உங்களுக்கு ஸ்டாலின் மேல உள்ள வன்மத்திலையும் காழ்ப்புணர்ச்சியிலையும் நீங்க இங்க ஏசி ரூம்ல இருந்துகிட்டு கருத்து கணிப்புன்னு ரூமுக்குள்ள இருந்து மோசடி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது ஆதாரமற்றதுங்க. நான் சொல்றது ஆதாரத்தோடு தலைவர்கள் எப்படி இப்படி முடிவெடுப்பாங்கிறத உறுதியா அந்த அந்த தரவுகளோட அடிப்படையில் நான் சொல்றேங்க. இல்லைன்னு யாரும் மறுக்க முடியாது நான் சொல்றத. இப்போ ஓபிஎஸ் டிடிவி அவளுடைய நிலை என்ன சார்? நோபடி இஸ் டேக்கன் ஃபார் கிராண்டட் இன் பொலிட்டிக்ஸ். ஓபிஎஸ் வந்து இந்திய ராணுவம் தான் சொன்னார். எடப்பாடி பழனிசாமி தான் மோடிஜி வெற்றின்னு சொல்லி கனிமொழியை வச்சு எவ்வளோ அடித்தாலும் தாங்குவாங்கிற மாதிரி அவர் எதிர்பார்த்தது ஒன்று, நடக்கிறது ஒன்று. நம்ம சொன்ன மாதிரி 20% வாக்கையும் கொண்டு வச்சு லாக் பண்ணிட்டாங்க, அவ்வளோதான். அந்த லெவலில் தான் அவர் இருந்துட்டு இருக்காரு. நம்ம சீட் ஷேரிங் வரும்ல, அப்போ அவருக்கு பாஜக வந்து பலத்துக்கு ஏற்ற சீட்டு வாங்கணுங்களா, அண்ணாமலை உறுதியாக இருப்பார். ஓபிஎஸ்ஸை பொறுத்தளவில் இஸ் நாட் டேக்கன் ஃபார் கிராண்டட் ஒன்று. ரெண்டாவது ரெட்டையில் மீண்டும்
வந்தாதான், இரட்டை தலைமை வந்தாதான் நான் வெள்ளாள கவுண்டர்கள் மத்தியில் அதிமுகவுக்கு வந்து ஒரு விழிப்பு வரும். அதே மாதிரி நான் வன்னியர்கள் மத்தியில் அதிமுக ஒரு விழிப்பு வரும். இதுதான் ஐபி ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த அடிப்படையில் இந்த அணி ஓரளவு வெற்றியை 2021 அளவுக்காவது வெற்றியை கொடுக்கணும்னா ஒரே இலையில இபிஎஸும் ஒரே இலையில ஓபிஎஸும் வந்தால் கரெக்டாக இருக்கும். வெறும் எடப்பாடி பழனிசாமி வெள்ளாள கவுண்டர் அபகரிக்கிறதுக்கும் 4 வன்னியர்கள் சேர்ந்து ஒரு முக்குலத்தோரை கட்சியை விட்டு தூக்கி போடுறதுக்கும், முக்குலத்தோர் இல்லை வட தமிழகத்தில் உள்ள வன்னியர் அல்லாத பறையர் செங்குந்தர் போன்றவர்களும் ஏற்றுக்கிட மாட்டாங்க. மேற்கு மண்டலத்தில் உள்ள கொங்கு நாடார்களும் மேற்கு மண்டலத்தில் உள்ள ஒக்காலிகா லிங்காயத்து போன்ற அருந்ததியர் போன்ற சமூகங்களும் ஏற்றுக்கிட மாட்டாங்க. பன்னீர்செல்வத்தை அந்த இடத்துக்குள்ள ஜெயலலிதாவுக்கு விசுவாசியா பார்க்குறாங்க. இதுதான் உண்மை நிலைமை. அதனாலதான் 13% ஓட்டு 2021 இருந்து ஒற்றை தலைமை காலியாச்சு. நீங்க அது பார்லிமெண்ட் அசம்பிளின்னு சும்மா சாக்கு போக்கு சொல்லிட்டு இருக்கீங்க. தமிழ்நாட்டில் நடக்கும் தொடர்ந்த இடி ரைடுகள் இது ஏதாவது கிரியேட் பண்ணுமா? என்ன நரேஷன் செட் பண்றாங்கன்னா, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் குடும்பம் ஒரு பக்கமும், இன்னொரு பக்கம் கனிமொழிக்கு இப்போ அந்த வெளிநாடுகளில் போய் பேசுகிற அந்த குழுவில் இடம் பெற்றதுக்கு அப்புறமா இதை சொல்கிறாங்க. அப்போ கனிமொழி சபரீசனையுமே ஒதுக்கி வச்சுட்டாங்க. சபரீசன் நடக்கிறது எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. இது வந்து 2G மாதிரி டாஸ்மாக் ஊழலும் ஒரு பெரிய ஊழலாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க இதை? 1 to 1 வந்து ஸ்டாலினை தோற்கடிக்காத வர ஸ்டாலின் மீது பொறாமையும் காழ்ப்புணர்ச்சியும் வன்மமும் ஐயோ ஐயோன்னு தீயில மிதிச்ச மாதிரி அலறிட்டு கொடுக்குறவங்க இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. உறுதியா சொல்றேன், 57 62 பெருந்தலைவர் காமராஜ் இருந்த உயரத்துல ஒரு கூட்டணியை இன்டாக்டா வச்சு ஸ்டாலின் இருக்கிறாரு. அதே வேளையில தோற்கடிக்கப்பட முடியாதவர் அல்ல ஸ்டாலின். 1 to 1 கொண்டு வந்தா ஸ்டாலினை தோற்கடிக்கலாம். இந்த இடி ரைடு சலசலப்பெல்லாம் எந்த பிரயோஜனமும் இல்லையா சார்? எந்த பிரயோஜனமும் இல்லை. அரங்கத்திற்கு வந்து பல்வேறு தலைப்பு ரொம்ப நன்றி சார். நன்றி.